வீட்லயே சுலபமா ஓமம் வாட்டர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நாட்டு மருந்து கடையில போயிட்டு ஓம உப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு கல் உப்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனா இந்த உப்புல இருந்து ஓமத்துக்கான நல்ல ஸ்மெல், நல்ல மணம் வரும். நான் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு ஃபில்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்ப இந்த தண்ணிய நம்ம ஒரு அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணலாம். இந்த தண்ணி வந்து ஒரு மிதமான சூடு வருது வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சிருங்க. மிதமான சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் ஓம உப்பு நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். நீங்க எந்த அளவுக்கு ஓம உப்பு அதிகமா போடுறீங்களோ, அந்த அளவுக்கு அதுல காட்டம் அதிகமா இருக்கும். ஒரு மூடிய வச்சு இத மூடி வச்சுருங்க. அப்பதான் அந்த வேகம் வந்து வெளிய போகாம இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் அது சூடாவே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இத அப்படியே இறக்கி ஒரு பாட்டில்ல நீங்க ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நீங்க இத கமர்ஷியலாவும் பண்ணிக்கிடலாம். வீட்ல செஞ்சு அத வியாபார நோக்கத்துக்கும் பயன்படுத்திக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.